அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிந்து வெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லா கொஸ்டின்லேயும் கேட்டிருப்பாங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே இது முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரேஸ் வந்து அதுதான். அதாவது வந்து இந்தியாவில் முத நகரமயமாக்கப்பட்ட நாகரிகம் அதுதான். வெண்கல நாகரிகம் சொல்கிறது அதுதான். நதிக்கரை நாகரிகம், திராவிட நாகரிகத்தின் முன்னோடி. 1921 இது வந்து மொதல் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் ரூட் போடும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட செங்கல் இருக்குது. அதனால் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. 1921 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1922 மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் முத அது அகழ்வாயோட தலைவராக இருந்திருக்காரு. தயானந்த் சகானி ஹரப்பா வந்து அகழ்வாய் பண்ணியிருக்காரு. ஆர்டி பானர்ஜி மொகஞ்சதாரில். பரப்பளவு பார்த்திங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். முக்கோண வடிவிலான ஒரு பரவல். இது பார்த்திங்கன்னா நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு மெகர்கர் சொல்லியிருக்காரு. மெகர்கர் வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தது. ரேடியோ கார்பன் முறைப்படி வந்து காலம் பார்த்திங்கன்னா கிமு 2600 1900 வரையும் இருந்திருக்கு. மேற்கு எல்லை பார்த்திங்கன்னா ஒரு கட்காஜன் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு. நகரமைப்பு பார்த்திங்க அப்படின்னா திட்டமிட்ட நகரமைப்பு ஒரு சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு. மேல் நகரம் வந்து சிற்றடல் கோட்டைன்றாங்க. கீழ்நகரம் குடியிருப்புகள் வந்தோன்னா 20 சுட்ட செங்கல்களோட பயன்பாடு அதிகமாக இருந்திருக்குது. இதில் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா 14 செட்ஸ் இருந்திருக்குது. அந்த செட்டில் வந்து வேலையாட்கள்லாம் தங்கியிருந்திருக்காங்க. சூரிய ஒளியில் உலர்த்தப்பட்ட செங்கல்கள் தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. கழிவுநீர் வாய்க்காக இருந்திருக்கு. துளைகள் வந்து நிறையா இருந்திருக்குது. பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு. அதாவது 700 குளங்கள் வந்து இருந்திருக்குது. துணி மாத்திரக்கு ஒரு தனியாரை, ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கடுத்து உலர்த்துறதுக்கு தனியாரை இப்படியெல்லாம் இருந்திருக்குது. இயற்கை நாரோட பூச்சி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்றக்காக. தானிய களஞ்சங்கள் வந்து கரப்பால் இருந்திருக்கு. தானிய களஞ்சத்தில் வந்து ரொம்ப கோட்டை இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் வீடு இருந்திருக்கு. வீட்டில் வந்து குளியரலைகள் கண்டிப்பாக இருந்திருக்குது. வீடுகள் வந்து கிணறு இருந்திருக்குது. ஜன்னல் வந்து பிரதான தெருக்களை நோக்கி இருக்கல. அதேமாரி பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து அந்த ஒரு இடத்துல தான் இருந்திருக்குது. செங்கலோட விகிதம் பார்த்திங்கன்னா 1:2:4 அப்படிங்கிற அளவில் இருந்திருக்கு. பொது கூட்டாரங்க வந்து மொகஞ்சதாரில் இருந்திருக்கு. தோலாவூரில் வந்து 3 நகர பகுதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. வேளாண்மையில் வந்து முக்கியமானது வேளாண்மை தான். கோதுமை, பார்லி உணவுகள் இருந்திருக்கு. பருத்தி விளைவித்த முதல் நாகரிகம் நம்ம தான். கலப்பை மாடு, கலப்பை இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. காளிபங்கல்ல தான் உழுத நிலம் இருந்திருக்குது. இரட்டை பயிரிடல் முறை, ஒரே நேரத்தில் வந்து 2 பயிர் போடுவாங்க. திணை வகைகள் வந்து குஜராத்தில் கிடச்சிருக்கு. அரிசி வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உமி கிடச்சிருக்கு. கால்வாய் பாசனம் பண்ணியிருக்காங்க. கிணற்று பாசனம் இருந்திருக்கு. கிணத்து தண்ணி உள்ளே வர்றதுக்குன்னா இன் அவுட் எல்லாமே இருந்திருக்குது. ஆடு, மாடு, கோழி, பன்றி எல்லாமே வளர்த்துருக்காங்க. செம்மறி ஆடு வளர்த்துருக்காங்க. எருதுகள் வந்து இழுவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மீனோட இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்க. மீட்டு, அதுக்கடுத்து வந்து பன்றி இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விலங்குகள் பார்த்திங்க அப்படின்னா யானை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காண்டாமிருகம் தெரிஞ்சிருக்கு. புலி தெரிஞ்சிருக்கு. குரங்கு, குதிரை வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குதிரையோட எச்சங்கள் எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு ஒரே ஒரு இடத்துல. அது பின்னாடி பார்க்கலாம். இரும்பு வந்து அவங்க பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா அவங்க நாகரிகம் செம்பு பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு கண்டுபிடிச்சது வந்து நம்ம தமிழ்நாடு தான். வெண்கலம், செம்புங்கிறது ஈயத்தையும் சேர்ந்தது வந்து வெண்கலம். இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா தங்கம், வெள்ளியோட பயன்பாடு அதிகமாக இருந்திருக்கு. வைடூரியம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மென்கல் முத்திரை ரொம்ப முக்கியமானது. மெசபடோமியாவோட கடல் வாணிகம் இருந்திருக்கு. மெலுக்கா வந்து சிந்து பகுதியோட பேர் வந்து மெலுக்கா. லோத்தல் வந்து செயற்கை கப்பல் தளம். இதில் வந்து கப்பல் கட்டியிருக்காங்க. அதை இது பண்ணி வேலை பார்த்துருக்காங்க. வணிகத்தலமாகவும் இருந்திருக்கு. வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமானது எருது வண்டி. ஆரக்கால் இல்லாத சக்கரம். எடைக்கல் வந்து 16ஓட மடங்கு. 1, 2, 4, 8, 16. இன்றைக்கி யூஸ் பண்ணுற எல்லா மெத்தடாலஜியும் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. கன சதுர வடிவ எடைக்கற்கள் இருந்திருக்கு. தந்தத்திலான அளவுகள் வந்து லோத்தலில் கிடச்சிருக்கு. 1.7 மில்லிமீட்டர் மிகச்சிறிய அளவு. சீரான எடைகள் வந்து அளவுகள் இருந்திருக்கு. முத்திரைகள் வந்து சரக்கில் வந்து குத்திருக்காங்க. லோத்தலில் வந்து அதிகமான இது கிடச்சிருக்கு. கேத்திரி ராஜஸ்தான்லேருந்து ரொம்ப முக்கியமானது. செம்பு தளம் கோலார் வந்து கர்நாடகாவிலேருந்து தங்க எடுத்திருக்காங்க. வைடூரி வந்து படர்ஷான்லேருந்து எடுத்திருக்காங்க. சித்திர எழுத்து முறை இருந்திருக்காங்க. அதாவது எழுத்துக்கள் வந்து இடமிருந்து வளமிருந்து இடமாக எழுதியிருக்காங்க. 400 முதல் 600 குறியீடு இருந்திருக்கு. மீன் சின்னம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. பெண் நடனமானும் சிலை வந்து வெண்கலத்தால் இருந்திருக்கு. தாடியுடன் கூடிய மனிதன், ஸ்ட்ரீட்டைட். அதுக்கடுத்து தாய் தெய்வங்கள் இருந்திருக்கு. அதாவது வந்து தாய், தந்தை ரெண்டையுமே வெளிப்பட்டிருக்காங்க. இது முக்கியமானது. அது டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற பானைகள், ஓவியங்கள். சங்குதாரால் வந்து மணிகள் இருந்திருக்கு. பாலக்கோட்டிலேருந்து சங்கு வளையல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
மதம் மற்றும் இறுதிச் சடங்குகள் பார்த்திங்கன்னா பசுபதி சிவன் வழிபாடு, விலங்குகளின் கடவுளாக இருந்திருக்காரு, லிங்க வழிபாடு இருந்திருக்காங்க, அரச மரம் வழிபாடுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, விலங்கு வழிபாடு காளை கோயில்கள் அதிகமாக இருந்திருக்கு, எனக்கான ஆதாரம் இல்லை. நெருப்பு பலிவிடங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. புதைகுழியில் மட்பாண்டங்கள் வச்சு புதைச்சிருக்காங்க. ரெட்டை சவரம், அதாவது வந்து லோத்தால் வந்து ஜென்ஸ் வந்து சவரம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. மொஹஞ்சதாரோவில் வந்து அப்படின்னா இறந்தவர்கள் மேடு. கரப்பா வந்து புதையுண்ட நகரம். வீழ்ச்சிக்கான காரணம் வந்து 1900 கிமு, அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சுற்றுச்சூழல் மாறினதுனாலையும் வெள்ளம் வந்ததுனாலையும் அதிகமாக இறப்பு நடந்திருக்கு. மொத்தம் வந்து 40,000 பழங்குடி மக்கள் அதிகமாக வந்து வாழ்ந்த இடம். கலாச்சாரத்துக்கு வந்து 23,500 பேர் வந்து ஹரப்பாவில் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. நவீன அகழ்வாய்த்துலேருந்து ராகர்கி அப்படின்னு ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதில் அவங்க கட்டுமான தொழில்நுட்பம், அதாவது வந்து ஒரு பேண்ட் சிஸ்டம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. சுவர்கள் வந்து அதிக எடையை தாங்கும், வலுவாக இருக்கும், நீல வாக்கிலையும் அகலமாகவும் பண்ணியிருக்காங்க. வடிவ செங்கற்கள் பார்த்திங்க அப்படின்னா எல் வடிவ சேஃபு, அதேமாதிரி கட்சி வடிவ சேஃபத்தில் அதுவும் பண்ணியிருக்காங்க. கழிவுநீர் மேலாண்மை பார்த்திங்க அப்படின்னா திடக்கழிவு தேக்கிகள் இருந்திருக்கு. வீட்டு வடிகால் வந்து குழாய் மூலமாக தெருவோட பொதுவோட வடிகாலில் சேரும். சிறிய சப்பு இருந்திருக்குது. அது மூலம் மண் திடக்கழிவுகள் அடியிலேயே தங்கிட்டு நீர் மட்டும் வெளியே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சுத்திகரிப்பு நிலையங்கள் இருந்திருக்கு. அந்த சுத்திகரிக்கிறதுக்கு இடையான தேக்கிகள் வந்து நிறையா இருந்திருக்கு. வீடுகளோட உள்கட்டமைப்பு பார்த்திங்கன்னா உலகிலேயே முதலாக வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி பாத்ரூம், அதாவது குளியலறை மற்றும் கழிப்பறை வசதி கொண்ட முதல் நாகரிகம் நம்ம இண்டஸ்ட்ரியலி நாகரிகம் தான். மேல்தளத்தில் இருந்த குளியலறையிலேருந்து நீரை வந்து தரைதளத்துக்கு எடுத்துருக்கு. ஒரு சுடுமண் குழாய் வந்து வச்சுருக்காங்க, அதாவது டெரகோட்டா பைப்ஸ். பைப்பு வச்சு மேலேருந்து தண்ணி கொண்டதும் இங்கே தான். மேக்னெட்டிக் நார்த் நகரங்களோட பிரதான வீதிகளில் வந்து புவிக்காந்த வடக்கை நோக்கி துல்லியமாக 2 டிகிரி வேறுபாட்டிலேருந்து அமைச்சிருந்துருக்காங்க. சதுரங்க பலகை இருந்திருக்கு. சதுரங்க பலகை பார்த்திங்க அப்படின்னா கிரிடு போல் பிரிச்சுருக்காங்க. அதேமாரி 1.6 புள்ளி இது மாதிரி வந்து டைஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. நீர்மட்ட கட்டுப்பாடுகள் கப்பல் வந்து பழுது பார்க்கும் தளம் வந்திருக்கு லோத்தலில். அதேமாரி அடக்குமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா மரச்சவப்பட்டி உட்டன் காஃபின் வந்து பண்ணியிருக்காங்க. மரத்தாலான சவப்பட்டி இருந்திருக்கு. மொசபடேமியா வந்து நகரை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குறியீட்டு முறையில் ஒரு அடக்கம் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சடலம் இல்லாமல் இருக்கும், அவர் பயன்படுத்திய பொருள் இருக்கும், மண்பானையில் வச்சு அதில் புதைச்சிருக்காங்க. செங்கலோட விகிதம் ஏற்கனவே பார்த்ததா 1:2:4. இது ஃபுல்லாகவே மொஹஞ்சதாரோவில் 700 கிணறு இருந்திருக்கு. உலக வரலாற்றில் இவ்வளோ கிணறு எங்கேயுமே இருந்தே கிடையாது. மொஹஞ்சதாரோ பெருங்குளம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம். சிந்து சமவெளி நகரத்தில் முக்கியமானது வந்து மொஹஞ்சதாரோ தான். இந்த குளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் ஆதாரம் வந்து குளத்துக்கு தேவையான நீர் வந்து அதனுடைய கிழக்கு திசையில் அமைஞ்சிருந்த ஒரு பொது அறையிலேருந்து வந்திருக்குது. வடிகால் வசதி வந்து நீர் வெளியேற தென்மேற்கு மூலையில் ஒரு பெரிய வடிகால் இருந்திருக்கு. நீர் கசிவை தடுக்கிறதுக்கு பிட்மன் தார், இயற்கை தார் வந்து பூசியிருக்காங்க. படிக்கட்டுகள் வந்து குளத்தோட உள்ளே இறங்குறதுக்கு வடக்கு தெற்கு ஆகிய 2 திசையில் இருந்திருக்கு. பயன்பாடு வந்து பொது மக்கள் வந்து புனித நீரோடவுக்கும் சமய சடங்குக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. கட்டுமான பொருள் பார்த்திங்க அப்படின்னா குளத்தோட தரை, பக்கவாட்டு சுவர்கள் செங்கல் கட்டியிருக்காங்க, அதாவது வந்து சுட்ட செங்கல். அறைகள் பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கங்களும் நடப்பாதை இருந்திருக்கு. ஆடை மாற்றும் அறைகள் கண்டிப்பாக இருந்திருக்குது. மொஹஞ்சதாரோ நீர் மற்றும் கழிவு நீர் மேலாண்மையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் பயந்துருக்குது. ஏன்னா பெருங்குளம் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தோட பொதுக்குளம் அதுதான். நீர் கசியாமல் இருக்கிறக்கா பிட்மன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தோட வாட்டர் பர்ஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பத்தை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. பாதாள சாக்கடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறிய குழாய் மூலமாக வெளியேற்றி அதை தெருவில் உள்ள பெரிய மூடப்பட்ட கால்வாயில் இணைச்சிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து ஆங்காங்கே மெயின்கோல் இருக்கும். அந்த மெயின்கோல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருக்க தண்ணி மட்டும் வெளியே போகும், கீழே இருக்க மணலில் வந்து கசடுகள்லாம் தங்குற மாதிரி இருக்கும். 700க்கும் மேற்பட்ட கடல் பக்கத்தில் இருக்கிறனால வந்து 700 மேற்பட்ட கிணறுகள் அதிகமாக இருந்திருக்கு. அதேமாதிரி செயற்கை துறைமுகம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டக்யார்டுன்னு ஒன்று இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம லோத்தல் தான். அதாவது டைட்ஸோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நீர்மட்டத்தை சீராக வைக்கவும் எம்பர்ஸ் வந்து நிறையா வச்சு கட்டியிருந்திருக்காங்க. செங்கல் தொழில்நுட்பம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா நீரோட ஓர்ப்புத்தன்மையை தாங்குகிற வகையில் வந்து வலுவான சுட்ட செங்கல் பயன்படுத்தியிருக்காங்க. டாலாவீரா வந்து நீர் சேமிப்பில் ரொம்ப முக்கியமான நடந்து டாலாவீரா 16க்கும் மேற்பட்ட பிரமாண்டமான நீர்த்தேக்கம் இருந்திருக்கு. செக் டேம்ஸ் இருந்திருக்கு. மலையில் ஓடக்கூடிய ஓடைகளிலிருந்து அணையை கட்டி அதை திருப்பி அங்கேருந்து தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா குடியிருப்பு வந்து லோவர் டவுன், சிட்டடல், மேலே உள்ளது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. மாடி வீடு கட்டியிருக்காங்க.
பெருங்குளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, அதோடய நீளம் பார்த்திங்கன்னா 12 மீட்டர், 7 மீட்டர் அகலம், 2 மீட்டர் ஆழம். நீர்க்கசிவை ஏற்கனவே நம்ம பார்த்து தான் பிட்மன் பூசிப்பாங்க. ஜிப்சம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செங்கல் வந்து பேண்ட் பிரிக்ஸு. உள்ளே வர்ற நீரும் கிழக்கு பக்கத்துலேருந்து வரும் தண்ணி, அதுலேருந்து மேற்கு பக்க மூலையில் வந்து தென்மேற்கு பக்கத்தில் ஒரு பெரிய வெடிகால் மூலம் வெளியே போகும். இது ஏன் இதை அழைச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போதைக்கு நடந்த யூபிஎஸ்சி கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் இது இனிமேல் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்டெப்த்தாக போகும்போது வேறு வழி கிடையாது. கடல்சார் பொறியியலில் வந்து ஏற்கனவே லோத்தல் வந்து செயற்கை துறைமுகம் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் டாக்யார்டு இருந்திருக்கு. இந்த கப்பல் கட்டும் தளம் பார்த்திங்க அப்படின்னா 218 மீட்டர் நீளமும் 37 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ ஓத கட்டுப்பாடு, அதாவது டைட்டில் கண்ட்ரோல் வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து செயற்கையான ஒரு அமைப்பு இருந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. வேர் ஹவுசஸ் நிறையா இருந்திருக்கு. அதேமாரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து முதல்ல பண்ணியிருக்காங்க. ரிசோர்ஸ் வந்து நிறையா இருந்திருக்கு. 16 நீர்த்தேக்கங்கள் இருந்திருக்கு. செக் டேம் கட்டி வச்சுருக்காங்க. ஆறுகளில் மழைக்காலங்கள் ஏற்படைய மான்ஹர் அண்டு மான்சர் ரெண்டுலேயுமே நீரை திருப்பி சேமிக்கிற அளவுக்கு தடுப்பணையை அவங்க கட்டி வச்சுருந்துருக்காங்க. செடிமெண்டேஷன் டேங்க் வந்து இருந்திருக்குது. அதேமாரி கட்டடம் வந்து கிரிட் பேட்ஸனில் போட்டிருக்காங்க. நேர்கோட்டில் கட்டி இருந்திருக்காங்க. 90 டிகிரி செங்கோணத்தில் அது வந்து சிமெட்ரிக் லே அவுட்டில் அது வந்து வெட்டுற மாதிரி இருந்திருக்கும். சாலைகள் பார்த்திங்கன்னா 33 அடி அகலம் இருந்திருக்குது. வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு தொலை இருந்திருக்குது. அது வழியாக வந்து பைப் மூலமாக வெளியே வந்து அந்த கால்வாய் வந்து முக்கிய தெருவில் வந்து இணைச்சிருவாங்க. இவை எல்லாமே செங்கல் அதோடு வந்து இருந்த கல் பலகையால் வந்து மூடப்பட்டு, அதாவது செப்டி டேங்க் வந்து ஒரு மென்கோல் மட்டும் ஒரு இடத்துல இருக்கும். அதுலேருந்து வந்து கிளியராக வந்து போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் டவுன் ஹையர் டவுன் ரெண்டாக இருந்திருக்குது. சிட்டடல்லேருந்து அப்கோல்ஸ் வந்து மேலே இருக்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். அதேமாரி சின்னதுலேயும் கொஞ்சம் இருந்திருக்கும். அதாவது வந்து அந்த கீழ் டவுனும் இருந்திருக்கு, மேலே டவுன் இருக்குது. ஹரப்பாவில் பார்த்திங்க அப்படின்னா தானிய களஞ்சியம் ரொம்ப முக்கியமானது. பிரம்மாண்டமான சேமிப்பு கிடங்குகளும் அங்கே இருந்திருக்கு. 6 பெரிய தானிய களஞ்சியல் இருந்திருக்கு. அப்போ உயரமான மேடையில் வந்து தண்ணி வராத அளவுக்கு அவங்க மேட்டோ வச்சுருக்காங்க. பூஞ்சிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வென்டிலேஷன் வசதியும் வச்சுருக்காங்க. துவாரங்கள் விட்டு காற்றோட்டம் வந்து ஒரே சீரமாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த தானிய களஞ்சிக்கு அருகில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடுகள் கட்டியிருக்காங்க. 14 வீடு அங்கே வந்து லேபர்ஸ் தங்குற மாதிரி சின்ன வீடுகள் வந்து கட்டியிருந்திருக்காங்க. தொழில்துறையில் வந்து ரொம்ப முக்கியமானது மிகப்பெரிய தளம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் ராகி கார்கி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இது சிந்து சமவெளியத்தின் மிகப்பெரிய நகரமாக கருதப்படுது. அதாவது 350 ஹெக்டேர் பரப்பளவு உள்ளது. மொஹஞ்சதாரை விட பெருசு வந்து இருந்தது ராகி கார்கி. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. கல்லறை தொழில்நுட்பம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. புதைக்குழியில் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு திசையிலேருந்து உடல் வச்சுருவாங்க. இறந்தவருக்கு மண்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா ஆபரணங்கள்லாம் வச்சு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. வடிகால் அமைப்புள்ள மொஹஞ்சதாரோ போலவே செங்கல் வந்து மூடப்பட்டு நல்லா கட்டியிருக்காங்க. சங்குதாரோவில் பார்த்திங்க அப்படின்னா கைவினை தொழில்நுட்பம் இருக்குது. ஒரு கோட்டையே இல்லாத ஒரு நகரம் அப்படின்னா சாங்குதாரோ தான். அது ரொம்ப முக்கியமானது. மணிகள் வந்து தயாரிச்சிருக்காங்க. உரங்கள், தொழிற்சாலை, உலோக வேலைப்பாடுகள் எல்லாமே இங்கே இருந்திருக்கு. துளையிடும் கருவிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரில்ஸ் இருந்திருக்கு, சீல்ஸ் இருந்திருக்கு. நகர அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான இருந்திருக்கு. பானாவளி அப்படிங்கிற இடத்துல விவசாய பொறியியல் வந்து இருந்திருக்கு. அதாவது ஹரியானாவில் இந்த களம் வந்து விவசாயம் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏற்கலப்பை களிமண்ணால் செய்யப்பட்ட ஏர் பொம்மை இங்கே இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கலப்பை கண்டிப்பாக இருந்திருக்கணும். பார்லி பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் ரொம்ப கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்லி வந்து பனாவளியில் கிடச்சிருக்கு. அதாவது உயர்தரமான பார்லியாக அந்த தானிய கிடங்குல வந்து அதிகமாக சேமிச்சிருக்காங்க. வடிகால் குறைபாடு இருந்ததுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கு. சுர்கோட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா சுவர்கள் வந்து இந்த குஜராத்தில் இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து குதிரை வந்து இவங்க பயன்படுத்துனது கிடையாது. ஆனால் குதிரையோட சுவடுகள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்து சமவெளியில் பார்த்திங்க அப்படின்னா எலும்புகள் வந்து குதிரையோட எலும்பு கண்டுபிடிச்ச ஒரே இடம் இந்த இடம் தான், அதாவது சுர்கோட்டா தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹராப்பா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. ராவியோட ஆறில் இருக்குது. கோட்டை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேபர்ஸுக்கு வந்து 14 சின்ன வீடுகள் இருந்திருக்கு. அது ஏற்கனவே சொன்னது தான். மொஹஞ்சதாரோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஆறு வந்து சிந்துவோட நதியில் இருந்திருக்கு. இறந்தவர்கள் மேடுன்னு சொல்கிறோம். பிட்மன் வந்து அதிகமாக பூசியிருக்காங்க. 45.71 மீட்டர் மிகப்பெரிய கட்டிடம் வந்து கட்டியிருக்காங்க. அதேமாரி வெண்கல நடனமாடும் பெண் சிலை வந்து அங்கே இருந்திருக்கு. பசுபதி முத்திரை ரொம்ப முக்கியமானது. லோத்தல் வந்து குஜராத். இது வந்து போகவா ஆற்றோட நதி, அதாவது சபர்மதி துணையாறு வந்து போகவா அங்கே இருக்குது.
வேகத்தை அறிஞ்சு வந்து கட்டப்பட்ட உலகோட முதல் கப்பல் கட்டுந்தளம். இது செயற்கை துறைமுகம்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அதை பற்றி பார்த்தாச்சு. குஜராத் பார்த்திங்க அப்படின்னா டோலாவீரா ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நீர் மேலாண்மையில் ரொம்ப முக்கியமான இடம் தான். 16 நீர்த்தேக்கங்கள் இருந்திருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த இடம் தான். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த கண்டுபிடிப்புகள் இருக்குது. எங்கெங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பட்டியலாக நான் கொடுத்துருக்குறேன். அந்த பட்டியல் வந்து முழுசாக வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பார்லி ஒரு இடத்துல இருக்கும், கோதுமை, அரிசி, திராட்சை, கொள்ளு, பேரிச்சம்பழம், இதோட எச்சங்கள்லாம் வந்து ஹரியானாவில் ஹைத்தலில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பனாவல்லியில் பார்த்திங்க அப்படின்னா பார்லி, தொட்டி, சுடுமண் அதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கு. ஊபியில் பார்த்திங்க அப்படின்னா கங்காதர் மாவட்டத்தில் இந்திய மனிதனுடைய எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர் அகலமுடைய களிமண் அடுப்பு இருந்திருக்கு. 8000 முத்துக்குடுப்புகள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா என் பானை மேலே நடனம் ஆடுற பெண்ணோட படம் வந்து பஹதேகாத் மாவட்டத்திலேருந்து பீர்த்தானலில் கிடச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டேபிளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேபிள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஒரு நம்ம சிந்தமொழி நாகரிகம் அப்படின்னு சொன்னால் அது எங்கெங்கே எது கிடச்சிதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுகளில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா செரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானது. செரிகல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியமானதில் 12 தானிய களஞ்சியங்கள் வச்சுருக்காங்க. இதில் 6 வந்து ஒவ்வொரு தளத்தில் வச்சுருக்காங்க. செரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்க. அந்த அந்த கோட்டைச்சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் ஃபார்ட்டிஃபிகேஷனை பிரிச்சிருப்பாங்க. அதாவது முலாம் பூசுகிற கலை இருக்குல்ல, கிளாஸிங், அது அதிகமாக இருந்திருக்கு. கச்சு வடிவ கல்லறை வந்து இங்கே இருந்திருக்கு. அதேமாரி கால் தடம் பூனை இருக்கு இல்லையா, பூனையோட கால் தடமும் அதோடு வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்க நாயோட கால் தடமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 0.875 கிராம் எடையோட இது இருந்திருக்கு. தோலாவீரில் ரொம்ப வந்து முக்கியமானது நீர் மேலாண்மை அமைப்பு. இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதேமாதிரி இவர்கள் வந்து டர்கைல் அப்படிங்கிற ஒரு நீலக்கல்லை வந்து ஈரான் மற்றும் மத்திய ஆசியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. பச்சைக்கல் வந்து ஆப்கான்லேருந்து கிடச்சிருக்கு. குதிரையை வந்து இவங்க பயன்படுத்தவே இல்லை, ஆனால் எருது தான் ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்க, இது கேட்பாங்க அடிக்கடி, குதிரை வந்து யார் பயன்படுத்தினா அப்படின்னு. குதிரைக்கான இது வந்து நமக்கு வந்து சுருக்கட்டாவில் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. டைஸ் யூஸ் பண்ணாங்களா, பண்ணியிருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து விசில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. களிமண் இருக்கும், ஐவரி காம்ஸ் இருக்கும், பேரிச்சம்பளம் அதிகமான முக்கியமான இது இருந்திருக்கும். டயட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னா ஃபிஷ் வந்து அவங்க அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூரை வீடு இருக்கிறதுக்கு மரத்தாலான விட்டம், நாணல், சுண்ணாம்பு, சாந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஒர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா பசுபதி தான். இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். இது வந்து சிந்துவெளி செம்மொழி பார்த்திங்கன்னா ப்ரோன் ஏஜ், இதோடு வந்து அர்பன் சிவிலைசேஷன் இருக்கும். புதையுண்ட நகரம், அதாவது ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோனா இறந்தவர்களின் மேடு. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை வந்து ஹன்னிங்காம் 1861. சிந்து செம்மொழி வந்து மெஜும்கார் புதிய கற்காலத்தில். ஹரப்பாவை பயன்பட்ட முத ஆள் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அவர் தான் வந்து ஓடி போய் அங்கேருந்து பார்த்துருக்கிறாரு. 1924 ஜான் மார்ஷல் தான் இதை வந்து உலகுக்கு வந்து தெரிவித்தது அவர் தான். 1921 தயாரம் சகானி ரொம்ப முக்கியமான. ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாரோ 1922. ஹரப்பா, அதுக்கடுத்து மொஹஞ்சதாரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்கானில் ஷோட்ஹை அப்படிங்கிற இடத்துல சிந்துவெளியோட வடக்கு எல்லை இருந்திருக்கு. அதுக்கடுத்து தெற்கு எல்லையிலேருந்து மகாராஷ்டிராவில் தைமதாபாத். அதுக்கடுத்து சிந்து மொழியை கிழக்கு எல்லை பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூ, இது ரொம்ப முக்கியமான இடம். அதுக்கடுத்து பாகிஸ்தானோடைய மேற்கு எல்லை இருந்திருக்கு. ஹரப்பா வந்து ராவியோட நதிக்கரையில் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ வந்து இண்டஸ் வெளியில் இருந்திருக்குது. லோத்தல் வந்து போகோவா, அதாவது சபர்மதியோட துணையாறு. காலிபங்கன் வந்து கார்கர் அப்படிங்கிற நதியில் இருந்திருக்கு. நாகரிகத்தோட மொத்த பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், முக்கோண வடிவத்தில் இருந்திருக்கு. பெரிய நகரம் வந்து ராகார்கி, இது ரொம்ப முக்கியமான இடம், இருக்கையிலே பெருசு தான். தெருக்கள் பார்த்திங்கன்னா சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு, அதாவது கிரிட் சிஸ்டம். வீடுகள் வந்து கட்ட பயன்படுத்துறது வந்து சுட்ட செங்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மூடப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் இருந்திருக்கு. பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோ. இயற்கை தார் வந்து பிட்மன் யூஸ் பண்ணியிருக்காங்க. தானிய களஞ்சியம் வந்து கிராசரி வந்து ஹரப்பாவில் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய கட்டிடம் வந்து தானிய களஞ்சியம். கோட்டை இல்லாத ஒரே நகரம் சாங்குதாரா.
தோலாவீரா வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட ஒரே நகரம். கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தல், குஜராத். வேளாண் மற்றும் உணவுப் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் முக்கிய தொழிலே வேளாண்மை தான். கோதுமை, பார்லி அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. திணைப்பொருளும் பயன்படுத்தியிருக்காங்க. காட்டன் உற்பத்தி செஞ்சவர்கள் இவங்க தான். உழுது நிலங்கிறதுக்கு சான்றுகள் பார்த்திங்கன்னா காளிபங்கல் வந்து இருந்திருக்குது. காளிபங்கல் ரொம்ப முக்கியமான இடம். அரிசி வந்து லோத்தலில் கிடச்சிருக்கு. இவர்கள் அறிஞ்சிருந்த ஒரே நதி பார்த்திங்க அப்படின்னா செபு அப்படிங்கிற காளையின் பெயர் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. குதிரை வந்து இவங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அதனுடைய எலும்புகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கடுத்து கரும்பு வந்து அவங்களுக்கு வந்து அறிந்திருக்காத பயிர் வந்து கரும்பு. இரட்டை பெயரிடல் முறை வந்து காளிபங்கல் பயன்படுத்தியிருக்காங்க. மெசொப்பொத்தாமியர்கள் வந்து ரொம்ப வணிக தொடர்புடன் இருந்திருக்கும். மெலுக்கா அப்படிங்கிற இடம் 1.704 மில்லிமீட்டர் மிகச்சிறிய அளவில் இவங்க வந்து எடையை அனுபவிச்சிருக்காங்க. எடைக்கற்கள் வந்து எந்த கல்லெல்லாம் சரட் அப்படிங்கிற ஒரு கல்லால் இருந்திருக்கு. கனசதுரத்தான கியூப் பயன்படுத்தியிருக்காங்க. 1:2:4:8 அதாவது இருமை முறையில் வந்து எடைக்கற்கள் இருந்திருக்கு. முத்திரைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டீடிட் அப்படிங்கிற மென்கல்லால் பயன்படுத்தியிருக்காங்க. கடல் வணிக இடங்கள் பார்த்திங்கன்னா டில்மூன், பக்ரைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கடல் வணிகத்துக்கு பண்ணியிருக்காங்க. சங்கு போர்கள் வந்து பாலக்கோட்டில். வணிக பொருட்களுடைய முறைகள் வந்து பாட்டர் சிஸ்டம் வந்து இருக்குது. நடனமாடும் பெண் சிலை வந்து மொகஞ்சதாரோ வெண்கலத்தால் ஆனது. அதுக்கடுத்து தாடியோடு கிடைச்சதும் அங்கே தான். எழுத்து முறை பார்த்திங்கன்னா சித்திர எழுத்து முறை. எழுத்து பிள்ளைகள் வந்து எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா வளம் இருந்த இடம், அப்புறம் இடம் இருந்த வளம். மட்பாண்டங்கள் வந்து சிகப்பு கருப்பு ஓவியத்தோடு இருந்திருக்கு. சிவப்பு நிற மணிக்கற்கள் பார்த்திங்கன்னா கார்னிலின். சுடுமண் சிலைகள் வந்து டெரக்கோட்டா. செம்பு முகம் வந்து எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து ஹரப்பாவில் வந்து கண்ணாடி இருந்திருக்கு. செம்புவில் செஞ்ச இருந்திருக்கு. மணிகள் வந்து எங்கே இருக்குன்னா சங்குதரோ. உலகத்துலேருந்து சிலத்தை செய்ய பயன்படுத்திய லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் வந்து இங்கே தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மெழுகு அச்சு முறை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இவர்கள் வழங்கிய முதல் தீமை வந்து யாருன்னா தாய் தான், மதர் காடஸ். அதுக்கடுத்து ஜென்ஸும் வழிபட்டிருக்காங்க. விலங்குகளில் முக்கியமான வழிபாட்டு வந்து பசுபதி, சிவன், அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. சசிக் திண்ணை வந்து ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து வடக்கு தெற்க வந்து சரளத்தை புதிச்சிருக்காங்க. ரெட்டை சவாடக்கம் வந்து லோத்தலில் பயன்படுத்தியிருக்காங்க. நெருப்பு பலிபீடங்கள் காளிபங்கல் இது ரொம்ப முக்கியமானது. யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பேய் பிசாசை விரட்டுறதுக்கு வந்து தாயத்தை அணிஞ்சிருக்காங்க. சிந்து மொழி மக்கள் வந்து கோவில்கள் அதிகமாக கட்டலை, இயற்கை வழிபாடுகளவே இருந்திருக்குது. சுதந்திரத்துக்கு பின்னாடி ரோபர் 1953 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குதிரையோட எலும்புகள் கிடைச்சது சுர்கோட்டா ரொம்ப முக்கியமானது. கருப்பு வளையல்கள் அப்படிங்கிறது வந்து காளிபங்கன். அறிவிப்பு பலகை சைன்போர்டு வந்து என்ன தோலாவீரா. 2 வெள்ளி மகுடங்கள் வந்து குணால் ரொம்ப முக்கியமானது இது ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளி வந்து தெரியாது, பட் இருந்தாலும் வெள்ளியோட பயன்பாடுகள் வந்து குணாலில் அதிகமாக கிடச்சிருக்கு. அதாவது செந்தூரம் பூசுகிறாங்க இல்லையா, அது பெண்களோட சிலைகள் வந்து செந்தூரம் பூசியிருக்காங்க. அது நவ்ஷாரா அப்படிங்கிற இடத்துல. பூனை ஒன்றை துரத்திட்டு நாய் ஓடிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து சங்குதாரில் அதோட கால் தட்டை இருந்திருக்கு. சுடுமண்ணுடைய கலப்பை வந்து பனவாளி. வைடூரியம் வந்து சார்ஹைட், அதாவது ஆப்கானில் உள்ள இடம். தாமிரம் வந்து ஹேத்ரி, ராஜஸ்தான். இதோட வீழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா 1900 கிமு ஆரிய படையெடுப்பால் விழுந்தது அப்படின்னு சொல்கிறது மார்ட்டிமர் வீலவர் சொல்லுவார். ஜான் மார்சல் வந்து வெள்ளப்பொற்கால் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாரு. காலநிலை மாற்றத்தால் விழுந்தது அப்படின்னு ஆரல் ஸ்டெயின் சொல்கிறாரு. சிந்து சமொழி மக்கள் வந்து அதிகமாக பேசப்படும் மொழி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மொழி தான், திராவிட மொழி தான் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் அவர் சொல்கிறாரு. மெலுக்கா அப்படிங்கிறது சிந்து பகுதி அப்படிங்கிறது எஸ்என் கிரேமர் சொல்வார். அகழ்வாயில் அடுக்குமுறையை பயன்படுத்தியவர் வந்து மார்ட்டிமர் வீலர். ஏஎஸ்ஐனோட தலைமையகம் நியூடெல்லியில் இருக்குது. சிந்துவெளி எழுத்துக்களை திராவிட மொழி அப்படிங்கிறது ஃபாதர் ஹிராஸ். அவர் ஃபாதர் ஹிராஸ் தான் ரொம்ப சொல்லியிருக்காரு. கங்கை சமொழியோட 2ஆம் நகரமயம் அது எப்போன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. சிந்துவெளி பயன்பாட்டோட தொடர்புடைய நம்ம தமிழ்நாட்டோட தளம் வந்து கீழடி. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வைகை நதிக்கோரம் அமைந்துள்ள ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அதுதான். அதாவது கீழடி வந்து ரொம்ப முக்கியமான இடம். கீழடியில் வந்து கண்டறியப்பட்ட குறியீடுகள் வந்து சிந்துவெளி எழுத்தோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளியில் வந்து செங்கலும் கட்டுமானமும் கீழடியில் ஒரே மாதிரி இருந்திருக்கு. கொற்கை, வஞ்சி, தொண்டி போன்ற ஊர் பெயர்கள் வந்து இன்னமும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ஆப்கான்லேயும் இருக்குது. திராவிட பயன்பாட்டோட வேர்கள் அப்படிங்கிறது வந்து சிந்துவெளியில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடி அகழ்வாயு வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சிந்துவெளி எழுத்துக்கள் அதிக முறை கொண்டு வந்து மீன் அதிகமாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு தாய்வழி சமூகம். இந்திய வரலாற்றில் முதல் நாகரிகம் அப்படிங்கிற சிந்துவெளி நாகரிகம் வந்து ரொம்ப முக்கியமான இந்த தலைப்புகள் நம்ம பார்த்தாச்சு. இது மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அதில் கவர் ஆகாததும் இப்போ நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க.
ஏன்னா இதில் சிந்து சமவெளியில் கண்டிப்பாக எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் ஆர்ஆர்பியாக இருந்தாலும் வரும், டிஎன்பிசியில் இருந்தாலும் வரும், டெட்டாக இருந்தாலும் வரும், யூபிஎஸ்சி இருந்தாலும் வரும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இண்டஸ் வேல்யூ இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஏன்னா அது சிலபஸ்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்த கொஸ்டின்லேயும் இருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸாமுக்கு ஓரியன்டாக எல்லா டாப்பிக்லையும் கேட்டதும் நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் கேட்க போகிற டேபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு 22 இடங்கள் இருக்குது. இன்னொன்று 70 இடங்களில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் நான் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேபிளும் அதில் இருக்குது. அதில் பார்த்துக்கோங்க. அதேமாரி அதோட கால நிர்ணயப்படம் இருக்குல்ல, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அதுவும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் பாருங்கள். இதில் எல்லாம் மிஸ் ஆகிருக்காது. ஏதாவது சப்போஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.